நெக்ஸ்ட் ஐடியா ரிவிஷன்ல நெக்ஸ்ட் ஐடியா வந்து ஒர்க் எனர்ஜி பவர்க்குள்ளேயே இருக்கிற டாபிக், தட் இஸ் மிஷின். மிஷின் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. மிஷின் வந்து நம்ம சொல்றது வந்து கம்ப்ளீட் எசன்ஸ். யூ மே ரீட் புக் ரீட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா புக்ல சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா தியரியில மிஷின்ஸ் வந்து நிறைய தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நீங்க புக் தாராளமா ரீட் பண்ணலாம். ஸ்கூல் புக் எடுத்து ரீட் பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தியரி பேஸ்ட் இருக்கும். சம்ஸ் வந்து நம்மளுக்கு இதுல கம்மி. டயகிராம்ஸ் தியரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகம். நியூமெரிக்கல் ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகேயா? சோ மிஷின்லயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல வாட் இஸ் மிஷின் டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம். வாட் இஸ் மிஷின்? ஒர்க்கை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, தட் இஸ் மிஷின் பேசிக்கலி. ஓகே, அப்புறம் ஒரு மிஷின் என்னென்னலாம் பண்ணும், வாட் ஆர் த திங்ஸ் a machine can do அப்படி சொல்லி படிச்சிருக்கோம். என்னென்னது? இட் கேன் மல்டிப்ளை ஃபோர்ஸ். ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம், மல்டிப்ளை ஃபோர்ஸ், மல்டிப்ளை ஸ்பீட், and it can change the direction of force, change the direction of force. இப்போ ஐடியாவா மூணு பாசிபிள் திங்ஸை வந்து ஒரு ஒரு மிஷினால பண்ண முடியும் ஒர்க்கை. ஓகே, சோ இது நம்ம பேசியிருக்கோம். அப்புறம் எது எதை பண்ணுன்றதுலாம் ஒன்னொன்னா, எந்த மிஷின் எதை பண்ணுன்றதுலாம் அப்ப ஐடியாவா வாட் இஸ் மிஷின்? ஒர்க்க கன்வீனியன்ட் வேல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. மிஷின் டஸ் ஒர்க். ஒரு கன்வீனியன்ட் வேலை நம்மளுக்கு ஒரு ஒர்க்கை பண்ணி கொடுக்கறது ஒரு மிஷினோட வேலை. சரியா? ஈஸியர் வேலை, ரைட்? அண்ட் மிஷினோட என்னென்னலாம் மிஷின் என்ன மாதிரி வேலையெல்லாம் அது பண்ணுது? கேன் மல்டிப்ளை ஃபோர்ஸ், இட் கேன் மல்டிப்ளை ஸ்பீட், கேன் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இது மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இல்ல ரெண்டு கூட பண்ணலாம். ஏதாவது ஒன்னாவது பண்ணாதான் அது மிஷின், இல்லைன்னா அது மிஷின் கிடையாது. மிஷின் கிடையாதுல வராது. ஓகே, ரெண்டு. மூணாவது தேர்ட் திங். ஓகே, தேர்ட் என்ன பண்றீங்க? வாட் இஸ் மிஷின் தெரிஞ்சிருச்சு, மிஷினோட இது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்க படிப்பீங்க. அது நான் சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மெக்கானிக்கல் சாரி லோட்ல இருந்து ஆரம்பிப்பான். வாட் இஸ் லோட்? லோட்னா என்ன? வாட் இஸ் எஃபர்ட்? எஃபர்ட்னா என்ன? வாட் இஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்? வாட் இஸ் வெலாசிட்டி ரேஷியோ? வாட் இஸ் எஃபிஷியன்சி? தீஸ் ஆர் தி. சொல்லுங்கப்பா சார். லாஸ்ட் டாபிக்ல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சார். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எப்பப்பா? இப்படி கிளாஸ் போயிட்டு நடுவுலையா? ஆமா சார். நடுவுலையே நடத்தவா? ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே சார். சரி கவனிங்க. சோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்றதை பாத்துக்கணும். மொத்தம் 5 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. லோடு, எஃபர்ட், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், வெலாசிட்டி ரேஷியோ அண்ட் எஃபிஷியன்சி. எல்லாத்தோட டெஃபினிஷன்ஸையும் நீங்க பாத்துக்கணும். பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஏன்னா கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. லோடு எல்லாத்துக்குமே அதுதான் டெஃபினிஷன். நீங்க படிச்சீங்கன்னாவே எஸ்ஐ யூனிட் சேர்த்து படிச்சுக்கணும், ரைட்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா அதோட எஸ்ஐ யூனிட், வெலாசிட்டி ரேஷியோட ஃபார்முலா அதோட எஸ்ஐ யூனிட், எஃபிஷியன்சினா என்ன, எஃபிஷியன்சியோட எஸ்ஐ யூனிட் என்ன, எல்லாத்தையும் பாத்துக்கணும், மறந்துடாதீங்க, ரைட்? அண்ட் ரொம்ப முக்கியமா வெலாசிட்டி ரேஷியோ, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல வெலாசிட்டி ரேஷியோ மட்டும் என்னது? இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் சேம். ஒரு பர்டிகுலர் மிஷின், ஒரு பர்டிகுலர் டிசைனுக்கு, ஃபார் அ டிசைன் VR does not change. இது நம்ம பேசியிருக்கோம், ரைட்டா? எப்பவுமே வெலாசிட்டி ரேஷியோ மட்டும் தான் மாறாது. வெலாசிட்டி ரேஷியோ வச்சு தான் நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மாறிட்டே இருக்கும், அதனால அதை வச்சு ப்ரொசீட் பண்ணக்கூடாது சம்ஸ் எல்லாம். சரியா? சில நியூமெரிக்கல்ஸே இருக்கு. ஓகேயா? அண்ட் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது? MA/VR into 100%. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மெஷின் டீல் பண்ணும்போது என்னென்னலாம் ஷுட் நோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன் தான். டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா இட் பி சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் மெஷின்ஸ்ல நீ படிக்கிறது ரெண்டு சிஸ்டம். இது முன்னாடி பேசியிருக்கோம். மெஷின்ல ரெண்டு சிஸ்டம் படிக்கிறோம். ஒன்னு லீவர்ஸ், இன்னொன்னு புள்ளி. ஓகேயா? சோ லீவர் சிஸ்டம்ல எது படிக்கிறீங்க? லீவர் சிஸ்டம்ல கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. கிளாஸ் 1 லீவர், கிளாஸ் 2 லீவர் அண்ட் கிளாஸ் 3 லீவர், ரைட்? புள்ளியில மூணு புள்ளி படிக்கிறீங்க. சிங்கிள் ஃபிக்ஸ்ட், சிங்கிள் மூவபிள் அண்ட் பிளாக் அண்ட் டக்.
சரியா? ஸோ எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இதுல பிரின்சிபல் ஆஃப் லீவர்னு ஒன்று இருக்கு, ஞாபகம் நினைக்கிறேன். வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் லீவர்? பிரின்சிபல் ஆஃப் லீவர் என்னது? லோட் இன்டு லோட் ஆர்ம், load arm is equal to effort into effort arm வந்துரும். effort into effort arm. ஓகே, அதாவது இந்த இந்த பேஸ் ஃபார்முலா வச்சு ஒரு முக்கியமான ஐடியா கொண்டு வருவான். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு MA இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, லோட் பை எஃபர்ட் போட்டீங்கன்னா எஃபர்ட் ஆர்ம் பை லோட் ஆர்ம். ஓகே, இதையும் முன்னாடி இருக்கிற அந்த ஐடியாவும் குழப்பிடக்கூடாது. நீங்க வந்து இப்ப பாருங்களேன், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்க்கு ஃபார்முலா வந்து லோட் பை எஃபர்ட் படிச்சிருப்பீங்க, எல் பை இ. வெலாசிட்டி ரேஷியோக்கு ஃபார்முலா வந்து டிஇ பை டிஎல் படிச்சிருப்பீங்க, டிஇ பை டிஎல். டிஇ பை டிஎல்லும் எஃபர்ட் ஆம் பை லோட் ஆமும் ஒண்ணு கிடையாது, குழப்பிடவே செய்யாதீங்க. டிஇ பை டிஎல்னா டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட், டிஎல்ன்றது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை லோட். அதாவது ஒரு புள்ளி சிஸ்டம் இருக்கு, இந்த புள்ளி சிஸ்டம்ல இந்த பக்கம் லோடு, இந்த பக்கம் எஃபர்ட் இருக்குன்னா, ஓகே திஸ் இஸ் லோட், அந்த சைடு எஃபர்ட் இருக்கு. நான் எஃபர்ட்டை எவ்வளவு இழுத்தேன்னு சொல்றது டிஇ. ஓகே, இந்த பக்கம் நான் இழுப்பேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுப்பேன், எஃபர்ட் எவ்வளவு இழுத்துன்றது டிஇ, லோடு எவ்வளவு மேலே ஏறிச்சுன்றது டிஎல். ஓகே, பட் எஃபர்ட் ஆம் பை லோட் ஆம்னா ஒரு லீவர் சிஸ்டம் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் யுவர் ஃபல்க்ரம், ஒரு பக்கம் லோடு, ஒரு பக்கம் எஃபர்ட், ரைட்? இந்த லென்த்துக்கு பேரு டிஎல். ஓகே, இது வேற, இதுக்கு பேரு என்னது? லோட் ஆம், இதுக்கு பேரு எஃபர்ட் ஆம். இந்த டிஇடிஎல் வேற, இந்த டிஇடிஎல் வேற, ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. இது வந்து மாறாது, நான் வந்து இழுக்க மாட்டேன், இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க மாட்டேன், ரைட்? டிஎல் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர். ஃபல்க்ரம்ல இருந்து லோடு வரை இருக்கிற லென்த்துக்கு பேரு லோட் ஆம். தட் இஸ் நாட் டிஎல், இந்த டிஎல் கிடையாது, அது லோட இழுக்கிற லென்த் கிடையாது. லோடு மூவ் ஆனாதான் இங்க நம்ம போற டிஎல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைன்னா குழப்புது உனக்கு அப்படின்னா நீ இப்படியே படிச்சுக்கோ, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து எஃபர்ட் ஆம் பை லோட் ஆம்னே படிச்சுக்கோ, தப்பு இல்லை. லீவர் சிஸ்டம்ல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்க்கு ரெண்டு ஃபார்முலா, MA is equal to லோட் பை எஃபர்ட் ஒன்னு, இன்னொன்னு எஃபர்ட் ஆம் பை லோட் ஆம். இந்த எஃபர்ட் ஆம் பை லோட் ஆமும் டிஇ பை டிஎல் ஒன்னு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன். இப்ப கிளாஸ் 1 லிவர்ல என்ன இருக்கும், கிளாஸ் 2 லிவர்ல என்ன இருக்கும், எது மிடில் இருக்குன்றத வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஃபல்க்ரம் மிடில் இருந்தா கிளாஸ் 1 லிவர். எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் எது மிடில் இருக்கணும்? லோடு மிடில் இருந்தா, லோடு மிடில் இருந்தா அது கிளாஸ் 2 லிவர். எஃபர்ட் மிடில் இருந்தா அது கிளாஸ் 3 லிவர். ஓகே, சோ எது மிடில் இருக்குன்றத வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, ஃபல்க்ரமா, லோடா, எஃபர்ட்டா. ஓகே, சோ அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ரைட்? இதுல கிளாஸ் 2 லிவர் இருக்குல்ல, கிளாஸ் 2 லிவர் வந்து ஆல்வேஸ் பேசிருக்கோம், ஆல்வேஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். கிளாஸ் 3 லிவர் வந்து ஆல்வேஸ் ஸ்பீட் மல்டிப்ளையர். ஏன் ஏன் அப்படி சொல்றாங்க? ஆல் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. சரியா? உங்களோட நோட்ஸ் நீங்க எழுதிருந்தீங்கன்னா, ப்ராப்பரா எழுதிருந்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் அதுல இருக்கும். ஐ ஜஸ்ட் ரீகால் இட், இதெல்லாம் இருக்குன்றத சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லா சிஸ்டம்க்கும் எக்ஸாம்பிள்ஸை டிரா பண்ணி பார்த்துக்கணும். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸை வரைஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா சில நேரத்துல கேட்கறான், லெமன் கிரஷர் வந்து எனக்கு டிரா பண்ணி காட்டு, எங்க ஃபல்க்ரம் எங்க லோடு வரும் டிரா பண்ணி காட்டு. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் புக் எடு, ஸ்கூல் புக்ல உனக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸோட டயக்ராமும் இருக்கும். அந்த டயக்ராம்ஸை மட்டும் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோ, வேற எதுவும் நீ பண்ண வேணாம். ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து டயக்ராமும் போட்டு பார்த்துக்கோ, வேற எதுவும் பண்ண வேணாம். பண்ணினா வேலை முடிஞ்சு. ஓகே, அதே மாதிரி புள்ளி சிஸ்டம்ல பாருங்க, புள்ளி சிஸ்டம்லயும் அதே தான், சிங்கிள் ஃபிக்ஸ்டு வந்து இந்த பக்கம் மேல ஹூக். சிங்கிள் மூவபிள்ல இங்க இருக்கும் எஃபர்ட், இந்த பக்கம் லோடு. திஸ் இஸ் லோட், திஸ் இஸ் எஃபர்ட். ஓகே, டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் டயக்ராம்ஸை போட்டு பாருங்க. ஓகே, எஃபர்ட் போட்டு டென்ஷன் போடணும். டென்ஷன் போடாம விட்டா மார்க்கே கிடையாது, வந்துடாதீங்க. லோடு வந்து கீழே இழுத்துட்டு இருக்கு, டென்ஷன் வந்து மேல இழுத்துட்டு இருக்கு. டென்ஷனுக்கு ஆரோ போடணும்,
போட்டீங்கன்னா தான் ஃபுல் மார்க். சிங்கிள் ஃபிக்ஸ்டு, சிங்கிள் மூவ்டு அண்ட் பிளாக் அண்ட் டாக்கிள் எப்படி வரைன்றது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பிளாக் அண்ட் டாக்கிள் பொறுத்த அளவுக்கு வெலாசிட்டி ரேஷியோ கொடுத்துருவான் 3, 4 ஆர் 5 3 தான் கேட்கறேன் அடிக்கடி. ஓகே, எப்பவுமே லோயர் பிளாக் 2 இருக்கும். பிளாக் அண்ட் டாக்கிள் சிக்ஸ்ல பிளாக் அண்ட் டாக்கிள் 2 இருக்கும். சரியா? எப்பவுமே வெலாசிட்டி ரேஷியோ இப்போ 3ன்னு வச்சுக்கோங்களேன். 3னா மொத்தம் 3 புள்ளிஸ் வரணும். உங்களுக்கு பேசியிருக்கோம் ஆல்ரெடி. VR is equal to number of புள்ளிஸ். அப்ப நம்பர் ஆஃப் புள்ளிஸ் வந்து 3. 3 புள்ளி எப்படி வரையணும்? கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ரைட்? சரி, மேல இருந்து மேல அப்புறம் கீழே, மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி அப்புறம் மேல ஒரு புள்ளி, மொத்தம் 3 புள்ளி வரையணும்ல. 3 புள்ளிஸ் எப்படி வரையணும்னா இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ பிளாக்ல பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 2 புள்ளிஸ், டேக்கிள்ல ஒரு புள்ளி. இது மாதிரி வரையணும். பிரிச்சுக்கணும் நம்மளே. ஸ்பேஸ் இருக்கணும் ப்ராப்பரா. அண்ட் கீழே தான் லோடு இருக்கும். எப்பவுமே லோடு வந்து கீழே இருக்கிற பாயிண்ட்ல இருக்கும். இது வந்து மேல வால்ல கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, இந்த சைட்ல இருந்து எஃபர்ட் பண்ண சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ரைட், கோஸ் லைக் திஸ் அண்ட் கடைசியில ஹூக்ல மாட்டிடணும். இந்த இடத்துல ஒரு ஹூக் மாதிரி போட்டுருக்கோம். அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் டென்ஷன் இருக்கும். டென்ஷன் எல்லாமே மேல போற மாதிரி போட்டுருங்க. டென்ஷன் ஹியர் ஆல்சோ டென்ஷன். கீழே எஃபர்ட், இந்த கீழே லோடு. மறந்துடாதீங்க, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து என்ன இருக்கலாம்? 3 கம்மியா இருக்கலாம். ஆனா வெலாசிட்டி ரேஷியோ தான் நம்பர் ஆஃப் புள்ளிஸை டிசைட் பண்றது. எஃபிஷியன்சி 100% இருந்தா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 100% எஃபிஷியன்சி இருந்தா MAவும் 3 வந்துடும். எஃபிஷியன்சி 100% இருந்தா MA is equal to VR. ஓகே, எஃபிஷியன்சி 100% இல்லைன்னா, எஃபிஷியன்சி நாட் ஈக்குவல் டு 100%னா MAயும் VR ஈக்குவலா இருக்காது. நாட் ஈக்குவல் டு VR. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா MAயோட VR பெருசா இருக்கும், வெலாசிட்டி ரேஷியோ பெருசா இருக்கும். சரியா? ஃபிரிக்ஷன்னால ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா MAயும் VR ஈக்குவலா இருக்காது. MA கம்மியா தான் இருக்கும். ஓகே, சோ இது வந்து நம்ம டிஃபரெண்ட் கேசஸ்க்கு டிரா பண்ணி பார்த்துக்கணும். சரியா? மிஷின் பொறுத்தளவு கண்டென்ட் ரொம்ப கம்மி, சம்ஸும் ரொம்ப அதிகமா கேட்க மாட்டான். புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இந்த டயக்ராம் கண்டிப்பா வரும். 3, 4, 5ல இருந்து ஒரு டயக்ராம். பிளாக் அண்ட் டாக்கிள் சிஸ்டம் ரீசன்ட் பேப்பர்ஸ்ல வந்துட்டே இருக்கு. வரைஞ்சு பாருங்க. 3, 4, 5 இந்த 3 கேஸ் தான் இருக்கு. 3 கேஸ்க்கும் VR டிரா பண்ணி பார்த்துட்டீங்கன்னாவே more than enough. Okay.